பிஜேபி இன்னைக்கு இந்த நியூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இந்தியா லெவல்ல. என்னன்னா இன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அதுல வந்து நிர்மலா சீதாராமன், அதுக்கப்புறம் வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க தெரியுமா, அவங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க கீழே உட்காந்துட்டு இருக்கவங்க யாருன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர், அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட் சொல்லி அவர் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேள்வி சஜஷன் கிட்ட வந்து ஒரு நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட வந்தாங்கன்னா அவங்க சாப்பிடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஜிஎஸ்டி இருக்கு. அது கிட்டத்தட்ட கம்ப்யூட்டரே வந்து பாத்தீங்கன்னா குழம்பி போயிடுது. அது மட்டும் இல்லாம ஒரு பண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது, அது தடவுற கீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம், நீங்க ஒரு சஜஷன் சொல்லுங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஈவன் நிர்மலா சீதாராமன் பக்கத்துல வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க தெரியுமா, அவங்க கிட்ட இந்த கேள்வி நாங்க கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க பீப்புள் அதிகமான ஸ்வீட் எல்லாம் சாப்பிடறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நாங்க போடுறோம் அப்படின்றாங்க. என்ன ஒரு புத்திசாலி தானே தெரியுமா. ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடும். இந்த மாதிரி அவர் ஒரு சஜஷனும் ஒரு கேள்வியோ வந்து பாத்தீங்கன்னா அங்க பப்ளிக்கா வந்து ஸ்டேஜ்ல வந்து வச்சதுனால இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்கா தெரியுமா, அவங்க பிரைவேட் ரூம்ல போயிட்டு வந்து பார்த்தா நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. ஆமாங்க, நான் தெரியாம வந்து பார்த்தா இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்து சங்கடமா இருக்கும், என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு எதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வி வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. கரெக்டா அவங்க கிட்ட பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, சப்போஸ் நீ போய் மன்னிப்பு கேட்கலன்னா உங்க கடையை வச்சு காலி பண்ணிடும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. உடனே போய் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காப்ல. இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. இங்க பிசிசிஐன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, ஐபிஎல் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க கலெக்ட் பண்ற மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்ல. இங்க பெட்ரோலுக்கும் ஆல்கோஹாலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்ல. ஏன்னா இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 28% வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம கிட்ட டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சப்போஸ் ஜிஎஸ்டி உள்ள வந்ததுன்னா அதுக்கு மீறி வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வாங்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் டாக்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க டாக்ஸ் நம்ம பே பண்ணி தான் இருக்கும். அது எங்க போகுதுன்னே வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. அப்ப இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வருவாங்க, நீங்க எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன பில் வந்ததுன்னா பாஸ் பண்ணுவோம், நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும்ன்ற நிலைமை தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட் ஓனருக்கே வந்து பாத்தீங்கன்னா நிலைமைனா ஒரு நார்மல் பீப்புளோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு யூனியன் கவர்மெண்ட் மாதிரியே கிடையாது. நீங்க பண்றதா எப்படி இருக்குன்னா ஹிட்லர் ஆட்சி நடத்துற மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் இங்க இருக்க பீப்புள் நீங்க பண்ணீங்கன்னா how can we தமிழ்நாடு பீப்புள் can trust you? எப்படி நீங்க பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுல வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க இல்லையான்னு தெரியல. எப்போ ஒருத்தவங்களோட குரல் வந்து பாத்தீங்கன்னா நசுக்கப்படுதோ அங்க டிக்டேட்டர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு நடத்துதோ. சோ உங்களோட தாட் என்னவான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.